குவாண்டம் சயின்ஸ்ல தெர் இஸ் ஒன் லா. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, த மொமெண்ட் வென் யூ ஆர் அவேர் ஆஃப் யுவர் அன்கான்ஷியஸ் தாட், தட் மொமெண்ட் யூ ஆர் லிபரேட்டட். கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, கான்ஷியஸ் லிவிங், கான்ஷியஸ் டாக்கிங், டு பி சிம்பிள் மெடிடேஷன். கான்ஷியஸ் லிவிங், கான்ஷியஸ் டாக்கிங்ன்றது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம மெடிடேஷன் ரொம்ப ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவேர்னஸ் வரும். அனாலிசிஸ் எப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த தாட், ஓகே இப்போ ஒரு தாட் வருது, அது தாட்டு எதனால வருது, எங்கேருந்து வருது, அந்த தாட்டோட இம்பேக்ட் என்ன, அந்த தாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, அந்த தாட்டு நெகட்டிவாக பாசிட்டிவாக. ஸோ இதெல்லாமே அனாலிசிஸ் பண்ணணும். அந்த தாட்டு வந்த உடனே நம்மளுக்கு தெரியாமல் ரியாக்ட் ஆகிறோம். அது நீங்கள் இன்டென்ஷனலாக பண்ணுறீங்களா, நான் இன்டென்ஷனலாக பண்ணுறீங்களான்றது தேவையில்லை. நீங்கள் ரியாக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா, அது மட்டும்தான். ஸோ த மொமெண்ட் யூ ரியாக்ட், அப்போ உங்களோட எனர்ஜி அங்கே போயிடுச்சு. இப்போ நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குன்னா நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா, இட் மீன்ஸ் தட் நமக்குள்ள அந்த பாய்சன் இருக்குன்னு. நமக்குள்ள பாய்சனே இல்லைன்னா we don't even react, we don't even respond, we don't even resonate, we don't even attract actually. தப்பா ரைட்டான்றதை விட வாட் ஹஸ் ஹேப்பன்ன்றது புரிஞ்சுக்கணும். ரைட்டா இப்போ ரைட்டா ராங்கான்றதை ஜட்ஜ்மெண்ட் பண்றதை விட வாட் ஹஸ் ஹேப்பன், அப்படி நான் பண்ணது தப்பானா அகைன் இட் வில் டர்ன் இன்டு கில்ட். பிகாஸ் தட் இஸ் நாட் த, நம்மளுக்கு அது கோல் கிடையாது. ஓகே அது என்ன நடந்திருக்கு, எதனால அப்படி அன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணோம், அப்படி பண்ணிருக்கோன்றது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, நம்ம உடம்புல ஒரு செல்போன்ல எத்தனை சென்சார்ஸ் இருக்குமோ, டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ் இருக்குமோ, நம்ம பிசிக்கல் பாடியில கூட நம்ம பிசிக்கல் பாடி, எத்ரிக் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசுவல் பாடி, நிறைய பாடிஸ் இருக்கு இல்லையா. ஒரு பாடியில ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு 4வது டே செஷன். ஸோ நம்ம இன்னைக்கு நேற்று டிஸ்கஸ் பண்ண சில பாயிண்ட்ஸ், அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்வாத்தியாயா டே 4. புக்கு பேர் இரிட்டேஷன், ஆத்தர் பேர் டார்கம் சரைடாரியன். ஸோ இன்னைக்கு கூட நம்ம கொஷின் ஆன்சர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தாலும், இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் அது நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். எஸ் மேடம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். நேற்று நான் உங்கள்ட்ட கேட்டேனே, அந்த கேள்விக்கு சாத்திரியே எனக்கு விட கிடைச்சிட்டு மாஸ்டர். சாத்திரி தியானம் நான் தியானம் இருக்கும்போது முதல்ல கொஞ்சம் தாட்ஸ் வந்தது. இது பாயசம் வந்து மாஸ்டர் சொல்லி இருக்கிறேன், அதனால நீ எனக்கு வேண்டாம், எனக்கு வர வேண்டாம்ட்டு சரி நான் இதை நான் கவனிக்கவே மாட்டேன். நான் கவனிக்க மாட்டேன். ஒரு மிலிட்ரி மேன் மாஸ்டர், மிலிட்ரி மேன் உண்டு, ஒரு கையில ஒரு உண்டியலை எடுத்துக்கொண்டு கிளிக்கியோன்னு வந்தேன். கிளிக்கியோன்னு வந்த மாஸ்டர், ஒரு ஒரு மிலிட்ரி மேன் அப்படியே எனர்ஜி பாம் மாதிரி ஆயிட்டு. ஒரு சூரியன் அப்படி ரவுண்டா திரண்டு நின்று அப்படி இருக்கும், ஒரு ரவுண்டா சூரியன் தக 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 தகன்னு அப்படி அப்படி அந்த அந்த மனிதன் அப்படி சுக்கு நூறா அப்படி உடைஞ்சு ஒரு சூரிய பாம் மாதிரி ஆயிட்டு. சூரிய பாம் மாதிரி ஆகி அப்படியே போய் நெத்தி போட்டு அப்படியே போய் நின்று கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா நின்று. கடைசியா எனக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா நெத்திய வெடிக்கிற அளவுக்கு வந்துட்டது. தாக்கு பிடிச்சு பார்த்து, ஆனா ஒற்று தாட்ஸும் வரையில மாஸ்டர், ஒற்று தாட்ஸும் வரையில. 1.5 மணி நேரம் இருந்த நான். அதுக்கு பிறகு திரும்ப கொஞ்சம் விட்டுட்டு திரும்ப 1 மணி நேரம் திரும்பவும் இருந்த நான். ஆனா அப்புறம் ஒற்றே ஒரு தாட்ஸ் கூட மாஸ்டர். சூப்பரா இருந்துச்சு மாஸ்டர். நன்றி மாஸ்டர். அது நன்றி சொல்லணும்ன்றக்காக, இதை உங்களுக்கு சொல்லணும்ன்றக்காக நான் எடுத்தேன் மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி யாழினி மேம். சார், வேற ஒருத்தர் ரைஸ் பண்ணல. நம்ம இந்த டாபிக்ல மட்டும்தான் கேள்வி கேட்கணுமா, இல்லாட்டி வேற ஏதாவது டாபிக்ல கேட்கலாமா? ரிலேட்டடா கேட்கலாம். ரெண்டாவது,
இப்போ யாழ்னி மேடமோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தா எப்போ அவங்களுக்கு அவங்களோட மைண்ட்ல நிறைய தாட்ஸ் வந்துகிட்டு இருக்கோ அதோட இம்பேக்ட் என்ன சொல்றது, அந்த இம்பேக்டோட வேல்யூ எப்போ அவங்க மைண்ட் அவங்க அவங்க டே டு டே லைஃப்ல எப்படி இம்பேக்ட் ஆகுது, அதனால எப்படி டிஸ்டர்ப் ஆகுறாங்க, எப்படி தப்பை புரிஞ்சுக்கிறாங்க என்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உஷாராயிட்டாங்க. ஸோ குவாண்டம் சயின்ஸ்ல தெர் இஸ் ஒன் லா. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, த மொமெண்ட் வென் யூ ஆர் அவேர் ஆஃப் யுவர் அன்கான்ஷியஸ் தாட், தட் மொமெண்ட் யூ ஆர் லிபரேட்டட். எப்போ நம்ம மைண்ட்ல ஒரு அன்கான்ஷியஸ் தாட்டு, அந்த தாட்டுக்கு நம்ம ஒரு அடிமை மாதிரி இருக்கிறோம் நம்ம நினைச்சோமோ, அந்த தாட் நம்ம நம்ம வாழ்க்கையில் பாதிக்கு அதோட இம்பாக்ட் நம்ம மேல இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோமோ, எப்போ அந்த தாட் மேல ரொம்ப கான்ஷியஸா இருந்துட்டு அதுல இருந்து வெளியில வரோமோ, அப்போ அந்த தாட்ல இருந்து நம்ம விமுக்தி ஆயிட்டோம், லிபரேட் ஆயிட்டோம்னு அர்த்தம். ஸோ ஐ ரிப்பீட் த ஸ்டேட்மெண்ட், த மொமெண்ட் வென் யூ ஆர் அவேர் ஆஃப் யுவர் அன்கான்ஷியஸ் தாட், த மொமெண்ட் வென் யூ ஆர் அவேர் ஆஃப் யுவர் அன்கான்ஷியஸ் தாட், தட் மொமெண்ட் யூ ஆர் லிபரேட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்ல கூட ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வென் யூ ஆர் நிறைய கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, கான்ஷியஸ் லிவிங், கான்ஷியஸ் டாக்கிங், டு பி சிம்பிள் மெடிடேஷன். கான்ஷியஸ் லிவிங், கான்ஷியஸ் டாக்கிங்ன்றது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம மெடிடேஷன் ரொம்ப ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவேர்னஸ் வரும், அப்சர்வேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், அந்த கான்ஷியஸாக வாழ்றது தெரிய வந்துடும், யார் என்ன பேசுகிறாங்க, அந்த பேசுகிற பேச்சுக்கும் நம்ம எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம், அதனால நம்ம மேல எப்படி எந்த அளவுக்கு பாதிப்பு வருதுன்ற விஷயத்து மேல ஒரு அந்த அவேர்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது யூ வில் பி ஃப்ரீ. ஸோ எப்போ இந்த இந்த கான்ஷியஸ் லிவிங் ஆனது டெவலப் ஆயிடுமோ அப்போ யூ வில் ஸ்டார்ட் அப்சர்விங் திங்ஸ். என்ன பேசுறோம், என்ன கேட்குறோம், என்ன பார்க்குறோம், என்ன எப்படி யோசிக்கிறோம். ஸோ எவ்ரி ஆக்ட் ஆஃப் யுவர் மைண்ட் யூ வில் பி வெரி வெரி தரோ, யூ பி வெரி வெரி அனாலிசிஸ் கூட பண்ணுவீங்க. அப்சர்வேஷன் மட்டும் இல்லை, அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அனாலிசிஸ் எப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த தாட், ஓகே இப்போ ஒரு தாட் வருது, அந்த தாட்டு எதனால வருது, எங்கேருந்து வருது, அந்த தாட்டோட இம்பேக்ட் என்ன, அந்த தாட்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, அந்த தாட் நெகட்டிவா பாசிட்டிவா. ஸோ இதெல்லாமே அனாலிசிஸ் பண்றது. ஸோ அப்புறம் மூணாவது பாயிண்ட் என்னன்னா, டிட்டாச்மெண்ட். அப்சர்வேஷன், அனாலிசிஸ் அண்ட் டிட்டாச்மெண்ட், இந்த 3 பாயிண்ட் இந்த புக்ல மென்ஷன் பண்ணது. நம்ம கான்ஷியஸா இருக்கிறப்போ இந்த 3 குணங்கள் நமக்குள்ள டெவலப் ஆயிடும். டிட்டாச்மெண்ட்னா யாராவது ஒரு தாட் வந்த உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் ஆயிட்டு இருந்தோம். இத்தனை நாளா ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் டு த தாட், ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் டு த ஃபீலிங், எமோஷன்ஸ், பிஹேவியரல் பேட்டர்ன் எல்லாமே இருக்கும். எப்போ நம்ம அப்சர்வேஷன் பண்ற ஆரம்பிச்சிட்டோமோ, அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன்ன்றது கம்மி ஆயிடும், ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன்ன்றது ஸ்டாப் ஆயிடும். எப்போ ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகுதோ, ஸ்லோவா நம்மளுக்கு தெரியாம நம்மள கான்ஷியஸா நம்ம ஆர் லேர்னிங் டு டிட்டாச் ஃப்ரம் த திங்ஸ். ஒருவேளை ஒரு நெகட்டிவ் தாட் வந்துட்டு அந்த தாட்டுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம் ஆனா டைம்ல கூட ஸ்டில் யூ கேன் கம் அவுட், ரியலைஸ் ஆயிட்டு, ஓகே இந்த தாட்னால ஐ எம் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட், இந்த தாட்னால என்னோட உடம்புல ஒரு நெகட்டிவ் இரிட்டேஷன், ஒரு நெகட்டிவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், இரிட்டேஷன் டெவலப் ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் டெவலப் ஆகுது, ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ், லோயர் எமோஷன்ஸ் டெவலப் ஆகுதுன்னு அப்படி அந்த பாயிண்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணும்போது உடனே வெளியில வந்து ஆட்டோமேட்டிக், தட் இஸ் கால்ட் டிட்டாச்மெண்ட். தேங்க்யூ மேம். சார், இதுலயே எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட். அதாவது நம்ம சில சமயம் தியானத்துல இருக்கிறப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பத்தி ஒரு ஒரு தாட் வருது, ஓ அப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு தாட் வருது. உடனே நம்ம நோ 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 ஐ ஷுட் திங்க் அபவுட் தட், அந்த தாட்ல இருந்து வெளியில வரோம் நம்ம. அப்போ அந்த தாட்ல நம்ம தாட் வந்ததுனால அதுல எனர்ஜி, அதுல திங்க் பண்றப்பதான் எனர்ஜி கூட கொடுக்குறோம் இல்லையா? தென் இட் அப்போ நம்ம தியானத்துல உடனே வர சம்டைம்ஸ் நம்ம ரியலைஸ் பண்றதுக்குள்ள ஃபியூ செகண்ட்ஸ் பாஸ்ட் அந்த தாட்ல கொஞ்சம் போயிருப்போம் இல்லையா?
அப்ப ம் that means it is already given energy அப்ப அதுக்கு. எஸ் 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 ஏன்னா பிகாஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் ஹேப்பனிங். ம் அந்த ம் தாட்டு வந்த உடனே நம்மளுக்கு தெரியாம ரியாக்ட் ஆகுறோம். அது நீங்க ம் இன்டென்ஷனலா பண்றீங்களா நான் இன்டென்ஷனலா பண்றீங்களா அன்றது தேவையில்லை. நீங்க ம் ரியாக்ட் ஆயிட்டீங்களா இல்லையா அது மட்டும்தான். ஸோ த ம் மொமெண்ட் யூ ரியாக்ட் அப்போ உங்களோட எனர்ஜி அங்கே போயிடுச்சு. பட் ம் த்ரூ ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷனால வித்தின் ஷார்ட் டைம் நீங்க you can come out. ம் ஷார்ட் ம் டைம்ல ஓகே நான் இந்த தாட் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறேன், ஜஸ்ட் லெட் மீ கம் அவுட். அந்த ம் கான்ஷியஸ் சாய்ஸ்ன்றது கான்ஷியஸ் அவேர்னஸ்ன்றது உங்களுக்கு டெவலப் ஆயிடும். ஓகே ஓகே யா ஓகே. அண்ட் ஒன் மோர், லீடிங் ஆன் ஒன் மோர் சார், இதுல அதாவது சில சமயங்கள்ல நம்ம வந்து தியானத்துல இருக்கிறப்போ, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோமோ என்னத்துக்கோ பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, அந்த மாதிரி இதுகள் வர்றதுன்னு சொன்னா, ஆம், அது வந்து நம்ம நினைக்கிறது இல்ல, அதுகளா வருதுன்னு சொன்னா என்ன, what do we do? Is that like an intuition of what it is, or should we ignore that and come out of it, or அதுலயே அது இட்ஸ் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் ஆன்சர் டு அவர் கொஸ்டின், சம் கிளாரிஃபிகேஷன் வருதுங்கிற மாதிரி இருக்குமா? ஐ டென்ட் கெட் த கொஸ்டின். அது அத- ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னா தாட்ஸ் வருதா? இல்ல, அதாவது சே ஒரு அஹ், ஒரு எக்ஸாமுக்கு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சா, சில இதுகள் புரியல, ஓகே. புரியலன்னு சொல்றப்ப அதை பத்தி நினைச்சிட்டு இருப்போம், அது புரிஞ்சு அப்புறம் நம்ம அந்த தியானத்துல இருக்கப்ப சில சமயங்கள்ல வந்து அதுவே திருப்பி வந்து அதுல அதுல கொஞ்சம் கூட நேரம் அதுல போற மாதிரி வந்து சம் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் வர்ற மாதிரியும் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் we are not thinking it. Sometimes it's like becoming கொஞ்சம் கிளாரிட்டி வர்ற மாதிரி இருக்குது. பட் இஸ் தட் அ தாட் ஆர் இஸ் இட் சம்திங் தட் நம்ம ஏற்கனவே மைண்ட்ல இருக்கிறதுனால அது அன்கான்சியஸா வர்றதா? There How are do we distinguish? multiple factors. One ம் may be sometimes because of the normal habitual of mind. ம் நம்ம மைண்ட் ஏற்கனவே நம்ம மைண்டுக்கு பழகும் ஒரு தாட்ஸ் ம் வருது. ஓகே. சம்டைம்ஸ் நம்ம கான்ஷியஸாக இருப்போம், சம்டைம்ஸ் வந்து we are not unaware. ம் பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னா, சில டைம்ல எப்போ நீங்க ரெகுலரா மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பீங்களோ அப்போ உள்ளுக்குள்ள ஹீலிங் நடந்துட்டு இருக்கும். அந்த ம் ஹீலிங் நடக்கும்போது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியாம சேர்த்து வச்ச அந்த பாய்சன் வந்து கரையும். ம் எப்போ அந்த பாய்சன் கரையுமோ அப்போ நம்ம மைண்டு கிளாரிட்டி வரும். அது வந்து மெடிடேஷன் பண்ணும்போது வரலாம், இல்லை சடனா ஏதாவது கான்ஷியஸ் ம் இருக்கும்போது கூட வரலாம். எனி டைம் இட் ம் மைட் ஹேப்பன். தட் இஸ் a ம் result of our positive thinking. That is a result of ம் our being happy. ஓகே The ஓகே. result of being நம்மளோட நமக்குள்ள அந்த அவேர்னஸ் டெவலப் ஆனதுனால அதோட ரிசல்ட்னால நம்ம இது ம் ஹீல் ஆயிருப்போம். ஓ ஓகே நம்மளுக்கு ஓகே. சில டைம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சில பேருக்கு வந்து சேலரி கம்மியா இருக்கும். அவங்க வந்து தே ஃபீல் ஓகே என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, அந்த அளவுக்கு காசு இல்லை, என்னால் சம்பாதிக்க முடியாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் செல்ஃப் டவுட்டு. நம்மளே கம்மி பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ம் ஆல் திஸ் இந்த தாட்ஸ், லோ லெவல் லோ திங்கிங் தாட்ஸ் ஆல் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த பாய்சன். ம் எந்த தாட் எந்த இப்போ நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா இட் மீன்ஸ் தட் நமக்குள்ள அந்த பாய்சன் இருக்குன்னு அர்த்தம். நமக்குள்ள ம் பாய்சனே இல்லைன்னா we don't even react, we don't even respond, we don't even resonate, we don't even attract actually. ஓகே When ஓகே. something is coming to us means நமக்குள்ள அது இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் ட்ரை நமக்குள்ள பண்றோம். நெகட்டிவ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டே வருது. ஓகே. ம் ஸோ நம்மளுக்கு தெரியாம நம்மளோட சோஷியல் ஃபேப்ரிக்லயே அந்த சோஷியல் திங்கிங்லயே அந்த நெகட்டிவா யோசிக்கிற அந்த அந்த பிஹேவியரல் பேட்டர்ன் எல்லாருக்கிட்டே இருக்கு. ம் அதனால we are observing that பாய்சன் நமக்குள்ள ம். நம்ம கிரியேட் பண்றோம் பாய்சன். சார் எனக்கு வந்து தியானத்துல இருக்கிறப்போ சார் சம்திங் தட் சைல்ட்ஹுட்ல நடந்தது. ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர், ஐ டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். அதை பத்தி நினைக்கிறதும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படி நடந்தது கூட ஞாபகம் இல்லாம இருக்கிறது. அதுல வந்து நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிறது அது அது திடீர்னு வந்துடுது எனக்கு தியானத்துல. நாளைக்கே ஒரு 10 வயசுல இருந்தப்போ ஒரு விஷயம் அது வந்த உடனே வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் உடனே ஐ டோன்ட் நோ ஹவ் டு டீல் வித் தட். அந்த மாதிரி வர்றப்போ should I acknowledge it and say that இல்லாட்டி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மூச்சு கவனிக்கிறதா, or should I acknowledge it and அதை வந்து I'm not that person now, I acknowledge that, அப்படி ஏதாவது நம்ம மனசுல நினைக்கணுமா? அந்த எப்படி டீல் பண்றது சின்ன கன்ஃபரண்ட் வயசுல பண்ணுங்க, எப்படி நடந்த தப்புக்கு? கன்ஃபரண்ட் பண்ணுங்க.
கன்ஃபரண்ட் பண்ணுங்க, கன்ஃபரண்ட்னா அக்னாலேஜ் என்ன? பண்ணுங்க, அக்னாலேஜ் பண்ணிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, அப்ப நான் அன்னைக்கு பண்ணினது தப்பு அப்படின்னு நம்ம அக்னாலேஜ் பண்ணணும், சொல்லணும். அப்படி 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 தப்பா ரைட்டான்றதை விட வாட் ஹஸ் ஹேப்பன்ன்றது புரிஞ்சுக்கோங்க. ம். ஓகே. ரைட்டா இப்போ ரைட்டா ராங்கான்றதை ஜட்ஜ்மெண்ட் பண்றதை விட வாட் ஹஸ் ஹேப்பன், அப்படி ஓகே. நான் பண்ணது தப்புன்னா அகைன் இட் வில் டர்ன் இன்டு கில்ட். ஓ, கில்ட். ஓகே, ஓகே. பிகாஸ் தட் இஸ் நாட் த, நம்மளுக்கு அது கோல் கிடையாது. ஓகே. ஓகே, அது என்ன நடந்திருக்கு, எதனால அப்படி அன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணோம், அப்படி பண்ணிருக்கோன்றது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த தியானத்தும் போது இஸ் இட் பிகாஸ் தட் இஸ் கமிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ், அடியில இருந்து சர்ஃபேஸ் வந்து வெளியில போறதா அது? அப்போ எஸ் எஸ், அது ஒரு சில பிளாக்ஸ் இருக்கலாம். அது வந்து இட் இஸ் அந்த மொமெண்ட்ல நீங்க அது பார்த்துட்டு கன்ஃபரண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ரொம்ப நாளா அது உள்ளுக்குள்ள பெண்டிங்கா இருக்கும். அது வரும்போது நீங்க பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஹீலிங் யுவர் செல்ஃப். ஓகே. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அகெயின் யூ ஆர் கிரியேட்டிங் எ ஃப்ரெஷ் பிளண்டர். ஓகே, ஓகே. அந்த அந்த ஜஸ்ட் சாரி சார், ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி அக்செப்ட்னா என்ன செய்யணும்? நம்ம வந்து அத வந்து விட்னஸ் புரிஞ்சுக்கோங்க, கான்ஷியஸ் மாதிரி அவ்வளவுதான். பார்க்கணுமா? ஓஹோ, இப்போ நான் இத்தனை நாள் நீங்க அதை அக்செப்ட் பண்ணல, அது அந்த ஃபைல் பெண்டிங்கா வச்சிருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அந்த வயசுல லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், வாட் எவர் த ரீசன். பட் நவ் அன்னைக்கு நம்ம எல்கேஜி வயசுல இருக்கும்போது ஒரு பென்சிலுக்காக நம்ம சண்டை போடுவோம். அந்த வயசுல அந்த மெச்சூரிட்டிக்கு அது வந்து பெரிய சண்டை. பட் இப்போ 50-60 வயசு வந்ததுக்கு அப்புறம் அது பார்க்கும்போது ரொம்ப சில்லியா தெரியும். ஆனா அங்க அந்த வயசுல நம்ம கிரியேட் பண்ண எமோஷன் இப்போ கூட அது கேரி பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு தெரியாம. இப்போ வந்து பார்த்துட்டு இப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்த்துட்டு நான் தப்பு பண்ணிட்டு நினைக்கிறத விட ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளவுதான். இட் ஹேப்பன்ட். அன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அன்னைக்கு இருக்கு அந்த வயசுல இருக்கிற மெச்சூரிட்டிக்கு அவ்வளவுதான் பிஹேவ் பண்ணு. நவ் இட்ஸ் நத்திங். அது தப்பா ரைட்டான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் an எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ஓகே. So all these years you are holding that something, இப்போ வந்து accept it. அப்போ ரிலீஸ் ஆயிடும். ஸோ யூ வில் பி மென்டலி யூ வில் பி அவுட். ஸோ அந்த பிளாக்ல உங்களோட எனர்ஜி பிளாக் ஆயிருக்கும் இல்லையா, that energy will be released back to you. Okay. So you'll become powerful. All these years உங்களுக்கு தெரியாம வந்து you have become powerless. Now you are withdrawing all your power. Okay. Because every human creates a maya and the frameworkல we commit lot of mistakes. It is common. நம்ம மிஸ்டேக் பண்ணலன்னா இந்த உயிருக்கு ஜென்மம் எடுத்தது வேஸ்ட். So we learn through mistakes, we learn through actions, we learn through practice. So அதனால nothing to feel guilt actually. Okay. Yeah, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தெரியாம எத்தனையோ வாட்டி எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ வயசுல எத்தனையோ சந்தர்ப்பத்துல நம்ம கில்ட்டா ஃபீல் பண்ற அந்த ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த எல்லா பிளாக்ஸ் will be disappeared with this one understanding. That அதுதான் இப்போ நான் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், the moment when you are aware of your unconscious thought, that moment you are liberated. Okay. Okay. Thank you sir. Thank you. வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் கேக்குதா மாஸ்டர்? கிளியரா மாஸ்டர், நான் இப்ப கேட்கணும்னு நினைச்சதுக்கு நீங்க எடுத்த எடுப்புலயே ஆன்சர் பண்ணிட்டீங்க. நான் ஒரு 3 இயர்ஸா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். இப்ப கொஞ்ச நாளா என்னன்னா, இப்ப பிரச்சனைகள் வருது, அதுக்குரிய தாட்ஸ் வரும்பொழுதே ஆட்டோமேட்டிக்கா நானே என்ன பண்றேன், ஐயோ இதை உள்ள விட்டா நம்ம மாட்டணும்டா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதை கழட்டி விடுற மாதிரி செஞ்சோன்னே அது அப்படியே போயிருது மாஸ்டர். அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்து உள்ள வரதே இல்லை. நான் இதை வந்து ஒரு 10-15 தடவை இது அப்படியே திருப்பி வரும்பொழுதுலாம் கட் பண்ணி இப்ப எனக்கிட்ட அந்த மாதிரி எண்ணங்களே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வரேன் மாஸ்டர். இது வந்து கரெக்டா அப்படிங்கறத கேட்கணும்னு நினைச்சா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதுக்கு அது கழட்டி விட முடியாதுமா. இல்ல மாஸ்டர், அது திருப்பி வர மாட்டேங்குது மாஸ்டர். அதாவது இது வந்து உள்ள ஃபீல் பண்ற மாட்டேன். அதாவது இது வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? வரலன்னு ஃபீல் பண்ணல மாஸ்டர், வரலன்னு சந்தோஷப்படுறேன். இல்ல அப்போ ஸ்டில் இருக்கு. அப்படியா மாஸ்டர்? அதுதான் அது தெரிஞ்சுக்கணும் தான் கேட்டேன் மாஸ்டர். அதாவது ஒரு என்ன வருது, இது வந்து சந்தோஷப்படுறீங்களே, இட் மீன்ஸ் தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அகைன்.
ஓ சரி சரி மாஸ்டர். சைக்காலஜி பிஹைண்ட் இட். யா, ஓகே ஓகே. அப்ப சுத்தமா வந்து நான் எப்படி மாஸ்டர் உங்களுக்குள்ளேருந்து நினைக்கணும்? போயிடுச்சுன்னா, சுத்தமா உங்களுக்குள்ளேருந்து போயிடுச்சுன்னா யூ ஆர் ஜஸ்ட் அந்த பிளிஸ் இருக்கும். இல்ல மாஸ்டர், அதாவது அந்த எண்ணம் திருப்பி வரவே இல்ல மாஸ்டர். அதாவது அந்த நீங்க ஆ, சொன்னீங்க பிளிஸ்ன்னு சொல்றீங்க மாஸ்டர். அது மாதிரி எனக்குள்ள ஒரு அமைதி, எனக்குள்ள ஆ, வந்து எந்த ஒரு எதா சொல்றது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஆ. ஓகே நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு மாஸ்டர் எனக்கு. ஓகே, இப்ப மறுபடியும் வந்துச்சுன்னா என்ன என்ன பண்ணுவீங்க? அதாவது அது வரும்பொழுதே தெரிஞ்சது. அவேர் ஆயிடுறேன். ஓகே இது நமக்கு தேவையில்ல. இத நம்ம வந்து உள்ள விடக்கூடாது. அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது. ஆ, you don't have any choice whether to accept or not to accept. You have to just understand. அப்படின்னா மாஸ்டர் அது புரியல மாஸ்டர் எனக்கு. புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். ஒரு தாட் வந்துச்சுன்னா ஆ. அந்த தாட் யூஸ்லெஸ்ஸா யூஸ்ஃபுல்லான்றது பார்க்கணும் தவிர ரைட்டா ராங்கன்னு பார்க்க கூடாது. இப்ப சரி யூஸ் இல்ல மாஸ்டர் அப்படின்னா என்ன நினைக்கணும் மாஸ்டர் நானு? யூஸ் இல்லைன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் அண்டர்ஸ்டுட். யுவர் மைண்டுக்கு வந்து புரிதல் வந்துடும். ஓ அப்போ ஓகே. ஆட்டோமேட்டிக்கா யூஸ் இல்லைன்னா இட்ஸ் அ கான்சியஸ் சாய்ஸ் ஆக்சுவலா. ஓகே தேவையில்லை, அவ்வளவுதான். ரைட்டா ராங்காண்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போல. அப்ப இப்போ அதுவே அதை போயிடும். தேவை, அவ்வளவுதான். அதுவே போயிடும். ஓகே மாஸ்டர். ஓகே. அது அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஜட்ஜ் பண்ணிடுறேன் அங்க. அப்படிதானே ஜட்ஜ் மாஸ்டர்? பண்ணும்போது என்ன ஆயிடுது, யூஆர் பெண்டிங். ஓகே. நீங்க வந்து ஓகே அந்த மாஸ்டர். ஒர்க் பெண்டிங்ல இருக்கிறீங்க. ஓ. அப்போ மறுபடியும் ஒரு வருஷம்க்கு அப்புறம் மறுபடியும் வா இப்போ வேண்டாம் ஓ. மாதிரி சொல்லலாம். சரி சரி மாஸ்டர். அப்ப அத சுத்தமா சட்டை பண்ணக்கூடாதும்பாங்களே அது மாதிரி கண்டுக்கவே கூடாது. அது பாட்டுக்கு போயிடுமா மாஸ்டர்? அவ்வளவுதான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட எனர்ஜி போயிடும். ஓ. கண்டுக்கவே இல்லைன்னா அது உங்ககிட்ட வரும். ஆனா இட் வில் பிகம் பவர்லெஸ் ஆயிடும். ஓகே ஓகே மாஸ்டர். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் மாஸ்டர். அதாவது இப்ப தியானம் பண்றேன். இப்ப தியானத்திலேயே எனக்கு என்ன பண்ணுது, இப்போ வந்து சில இடங்கள்ல வந்து நெகட்டிவ், இப்ப எங்க வீட்லயே ஒரு சில ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சது மாஸ்டர். இந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் ம், ஒரு புத்தகம் வச்சிருப்பேன் மாஸ்டர். அதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சுத்தும் போய் ஒரு இடத்துல வச்சு பார்த்தா அது ம். வந்து கரெக்டா இருந்தது மாஸ்டர். இப்ப என்னன்னா இன்னும் கொஞ்சம் இதா ஒரு ஒரு இடத்துல போய் நின்னா அங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஒரு இடத்துல போய் நின்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது மாஸ்டர். இது ம். வந்து எனக்கு இது கரெக்டா மாஸ்டர்? இது ஃபீல் பண்ண முடியுமா மாஸ்டர் அப்படி? ஆமாமா, யூ வில் பிகம் சென்சிட்டிவ் ஆயிடுவீங்க எனர்ஜிஸ்க்கு. இட்ஸ் அப்படியா பார்ட் ஆஃப். மாஸ்டர்? ஆமா, என்ன நம்ம உடம்புல ஒரு செல்போன்ல எத்தனை சென்சார்ஸ் இருக்குமோ, ம். டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ் இருக்குமோ, நம்ம பிசிக்கல் பாடியில கூட அஹ், நம்ம பிசிக்கல் பாடி, எத்ரிக் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசுவல் பாடி, நிறைய பாடிஸ் இருக்கு இல்லையா? ஒரு பாடியில ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஓகே. பிசிக்கல் கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல, தெரியாம இருக்கிற விஷயம் கூட உங்களுக்கு பிசிக்கல் பாடி அப்புறம் அதர் சப்டில் பாடிஸ் மூலமா நீங்க சென்ஸ் ஆகலாம். ஓகே மாஸ்டர். அப்ப நான் சில சில பர்சன் கிட்ட போய் ம். கொஞ்சம் க்ளோஸா நிக்கும்போது சில ஃபீலிங்ஸ் நான் உணர முடியுது. அதெல்லாம் நிஜமா மாஸ்டர்? இல்ல நானே நினைச்சுக்கிறேன்னு எனக்கு ஒரு டவுட் இல்ல இல்ல, வருது. ஜென்ரலா யூல் பிகம் ஃபர்ஸ்ட் திங் யூல் பிகம் சென்சிட்டிவ் டு ஓ. எனர்ஜிஸ். ரெண்டாவது அவங்க ஆறால ஏதாவது நெகட்டிவ் இருந்தா நீங்க போன உடனே நீங்க சென்ஸ் ஆயிடுவீங்க.